ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி முஸ்லீம் வீட்டில் செய்யக்கூடிய மிட்டா சால்னா தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதுமே வெங்காயம் போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா அரைச்ச வெங்காயத்தோட விழுது வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா காய்கறினா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பீன்ஸு கேரட் இது தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன தேவையோ அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் போல் மல்லித்தூள், 1 ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள், அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறமா காய்கறி 50% வெந்ததுக்கப்புறமா இதில் அரைச்சி வச்சுருக்க தக்காளி, தேங்காய் இது ரெண்டுமே சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. கொதிச்சதுக்கப்புறமா இதில் ஒரு 4 முட்டை வந்து உடைச்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வந்து கரண்டி போட்டு கிண்டாதீங்க, உடஞ்சிரும் முட்டை. ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு கலந்து விட்டிங்கன்னா சூப்பரான மிட்டா சால்னா வந்து ரெடி. இதை சப்பாத்தி கூட